அதிகாரம் வல்லமையுள்ளது. சிறிய வாகனங்கள் முதல் பெரிய வாகனங்கள் வரை செல்லும் சாலையை கடப்பதற்கு 4 பெரிய பைல்வான்கள் வாகனங்களை நிறுத்த கைகளினால் சைகை காட்டினார்கள். அவர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் கூட நிற்காமல் சென்றன. ஆனால் ஒரு ஒல்லியான போலீஸ்காரர் ஒரு கண்டெய்னர் லாரியை தன் கையில் உள்ள ஸ்டாப் போர்டை மேலே தூக்கி காட்டினார். அந்த பெரிய லாரி உடனே பிரேக் அடித்து நின்றது. இதை அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சிறுவன் தன் தந்தையிடம் அதை குறித்து கேள்வி கேட்டான். அதற்கு தந்தை இதுதான் அரசாங்கம் போலீஸ்காரருக்கு கொடுத்த அதிகாரம் என்பதை விளக்கமாக எடுத்துரைத்தார். இதை போலவே இந்த உலகத்தில் பெரிய மனிதர்களுக்கு இல்லாத அதிகாரங்களை அவரை ஏற்றுக்கொண்ட சாதாரண மனிதர்களாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். பிசாசின் ராஜ்யத்தை முறியடிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். சிந்தனைக்கு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமேன்.